வணக்கம் நண்பா, வெல்கம் டு திங்க் அபார்ட் ரிடில்ஸ் சேனல். இதுக்கு முன்னாடி ஹாண்டட் ஹவுஸ் இன்வெஸ்டிகேஷனுடைய பார்ட் 1 பார்க்காதவங்க மேல வர லிங்க் கிளிக் பண்ணியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்க் கிளிக் பண்ணியோ பாருங்க. லாஸ்ட் வீடியோல எங்க முடிச்ச ஞாபகம் இருக்கா? ஏஜென்ட் கே, ஆரோன் அப்புறம் கடத்தப்பட்ட 3 பேர் இவங்கெல்லாம் வெளியில வராங்க. ஆனா மெஜிஷியன் மிதுன் மட்டும் உள்ளே மாட்டிக்கிறாரு. அப்போ உண்மையிலேயே அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு தெரிஞ்சதும் மிதுனை காப்பாத்துறதுக்காக ஏஜென்ட் கேவும் ஆரோனும் உள்ள போறாங்க. ஏஜென்ட் கே, ஆரோன் அப்புறம் அந்த 3 காலேஜ் பசங்களும் மெஜிஷியன் இருக்கிற ரூமை நோக்கி போறாங்க. அப்போ அந்த ரூமுடைய கதவு திறக்கிறதுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. மிஸ் ஆயிருக்கிற இந்த லெட்டர் சீக்வன்ஸ்ல என்ன வரும்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒன்ல இருந்து 10 வரை உள்ள நம்பர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் எழுத்து தான் இந்த சீக்வன்ஸ். அப்போ 1, 2, 3, 4 இந்த இடத்துல 5 உடைய ஃபர்ஸ்ட் எழுத்தான எஃப்பும், அடுத்ததா 6 உடைய ஃபர்ஸ்ட் எழுத்தான எஸ்ஸும், அதுக்கு அடுத்ததா 7 உடைய ஃபர்ஸ்ட் எழுத்தான எஸ்ஸும் அங்க வரும். இதை சால்வ் பண்ணதும் கதை ஓபன் ஆகுது. ஏஜென்ட் கேவும் மத்தவங்களும் உள்ள போய் பார்க்கும்போது மெஜிஷியன் மிதுன் எதையோ பார்த்து ரொம்ப பயத்துல இருக்காரு. அவர் எதை பார்த்து பயப்படுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க பாக்ஸ் ஒண்ணு தானா நகர்ந்துட்டு இருக்கு. இதை பார்த்து தான் மிதுன் பயந்துருக்காரு. அது என்ன பாக்ஸ்னு ஆரோன் எடுத்து பாக்குறாரு. அப்போ உள்ள இருந்த ஒரு எலி ஆரோன் மேல ஜம்ப் பண்ண ஆரோன் பயத்துல பக்கத்துல இருந்த ஷாலினி மேல ஜம்ப் பண்ணிட்டாரு. தேங்க்ஸ். ஓ சாரி. அடுத்ததா எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக நடந்து போகும்போது மெஜிஷியன் நல்ல வேளை அந்த பாக்ஸ் நகர்ந்ததும் உண்மையிலே இந்த வீட்டுல பேய் இருக்கும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆரோன், யோ மந்திரவாதி, உண்மையிலே இந்த வீட்டுல பேய் இருக்கு, இப்பதான் நாங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் திரும்பி பார்த்தா அங்க யாரையுமே காணோம். அப்போ ரொம்பவே பயந்து போன ஆரோன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலான்ட்டு டெலிபோர்ட் பாலை யூஸ் பண்றாரு. ஆனா அவர் திரும்பி அதே இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த வீட்டுல பேய் இருக்கனால இந்த மிஷின் வேலை செய்யலன்னு நினைச்சிட்டு அவர் பயத்திலேயே தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல ஏஜென்ட் கேவும் மிதுனும் ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஒரு கதவுக்கு பின்னாடி பாய்சனஸான ஏரி இருக்கு. அந்த ஏரியை கடக்கிறதுக்கு படகோ இல்ல வேற எதுவோ கிடையாது. 2வது கதவுக்கு பின்னாடி ஆசிட் ரிவர் ஓடிட்டு இருக்கு. 3வது கதவுக்கு பின்னாடி எரிமலை குழம்பு இருக்கு. இந்த 3 வழியுமே அவங்கள வெளியில கொண்டு போகும். ஆனா இதுல எது சேஃபான வழின்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாய்சனஸ் ஏரி உறைஞ்சி ஐஸ் ஆனதால இந்த பக்கெட் அதெல்லாம் முழுகாம இருக்கு. சோ இந்த வழியில அவங்க ஈஸியா நடந்து வெளியில வந்துடலாம். இந்த பக்கம் ஆரோன் வெளியே போகிற வழி தேடி நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி 4 பேர் நிக்கிறாங்க. இவங்க 4 பேர்த்துல யார் மனுஷன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நின்றுட்டு இருக்க 4 பேத்துல தர்மாக்கு மட்டும்தான் ஷேடோ இருக்கு. மீதி 3 பேத்துக்கு ஷேடோ இல்ல. சோ அவர் தான் பேய் இல்ல. ஆனா ஆரோன் ஷாலினி மேல அந்த கிரஷால அவங்கள்ட்ட நெருங்குறாரு. அப்போ தர்மா தவிர மீதி 3 பேரும் அங்கிருந்து மறைஞ்சிடறாங்க. இதை பார்த்து திகைச்சு போன ஆரோன் தர்மா கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கு தர்மா எந்த பதிலுமே சொல்லல. அப்போ திடீர்னு ஷாலினி நின்ற நேரத்துல ஒரு பயங்கரமான பேய் வந்துருது. அது தர்மாவை துரத்தவும் ஆரம்பிச்சிருது. தர்மா எங்கடா ஓடுற, நில்றா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஆரோன் தர்மா பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. மறுபக்கத்துல பூஜாவும் ஷாலினியும் ஒரு ரூம்ல மாட்டிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஹின்ஸை வச்சு அந்த டோர் ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டோர்ல ஒரு பெரிய ரெட் சர்க்கிள் இருக்கு. அந்த ரெட் சர்க்கிள்குள்ளார ஒரு ப்ளூ சர்க்கிளும் அது உள்ளார ஒரு எல்லோவும் கடைசியா பிளாக்கும் இருக்கு. இங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டோர் ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்டு 2741 இதாதான் இருக்கணும். டோர் ஓப்பனாகி வெளியில வந்த பொண்ணுங்க ஏஜென்ட் கேவையும் மெஜிஷியனையும் பாத்துறாங்க. கூடவே தர்மாவும் ஆரோனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்போ ஆரோன், ஏஜென்ட் கே இவ்வளவு நேரம் எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ வீட்டுக்கு வெளியில இருந்த எம்எல்ஏவோட ஆளுங்க அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிலன்ட்டு கேட்டுக்கிட்ட போறாங்க. ஆனா அந்த கேட் பூட்டி இருக்கு. இங்க இருக்கிற 4 சாவியில இந்த பூட்டுக்கான சாவி எதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த பூட்டுக்கான சரியான சாவி இதுதான். அந்த கேட்டை திறந்து எல்லாருமே அங்கிருந்து ஓடுறாங்க.
கொஞ்ச தூரம் ஓடின அப்புறம் களைச்சு போன 3 பேரும் முழிச்சு பார்க்கும் போதுதான் அவங்க மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததை கண்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஆரோன், டேய் உண்மையை சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது, நீங்களாம் யாரு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அவங்க யாருமே இதுக்கு பதில் பேசல. அதுக்கப்புறம் ஏஜென்ட்கே அவங்கள மிரட்டி கேட்கும் போது, நாங்க மொத்தம் 4 பேர் இங்க இருந்தோம், ஆனா திடீர்னு ஒரு நாள் எங்கள்ல ஒருத்தன் காரணமே இல்லாம இறந்து போயிட்டான், அவனோட ஆவிதான் அன்னைக்கு வெளியில இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொய் சொல்லாதீங்கடா அப்படின்னு ஒரு சத்தத்தோட அந்த ஆவி வெளியில வருது. அந்த பேயை பார்த்த பயத்துல அந்த பொண்ணுங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஆரோன், ஏய் பேயே, நீ எங்க இருக்க, தைரியம் இருந்தே முன்னாடி வா அப்படின்னு சொன்னதுமே அந்த இடம் மாயமா மறைஞ்சு ஆரோன் முன்னாடி 3 பேர் இருக்காங்க. அப்போ அந்த பேய், இவங்க 3 பேர்த்துல யாரு மனுஷனை கண்டுபிடிச்சா இங்க இருந்து நீ வெளியில போகலாம், இல்லனா இங்க இருக்கவங்களோட சேர்ந்து நீ உள்ளே மாட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுது. இங்க இருக்கிற 3 பேர்ல யார் பேய் இல்லைன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க இருக்கிற 3 பேருமே பாக்குறதுக்கு வித்தியாசமா பேய் மாதிரி இருந்தாலும் இந்த நபர் முதுகுப்புறமா திரும்பி தொங்கிக்கிட்டு முன்னாடி பார்த்துட்டு இருக்காரு. சோ இவருதான் பேய் இல்ல. இதை சரியா சொல்லி ஆரோன் அந்த மாயவலையில இருந்து வெளியில வந்துடுறாரு. அப்போ பேயை பார்த்த பயத்துல மெஜிஷியன் கீழே மயங்கி கிடக்குறாரு. அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு புக் எடுத்து ஏஜென்ட்கே படிச்சிட்டு இருக்காரு. தர்மா இது என்னன்னு கேட்கும் போது, இன்வெஸ்டிகேஷன் அப்ப மெஜிஷியனை பத்தி விசாரிக்கிறதுக்கு அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அப்பதான் இவரு ஒரு மல்டி பர்சனாலிட்டினும், ஒரு பர்சனாலிட்டியில இவர் நார்மலா இருப்பாரு, இந்த புக்ல இருக்க மந்திரத்தை கேட்கும் போது அவரு ஆவிகளோட பேசுற இன்னொரு பர்சனாலிட்டியா மாறிடுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புக்கை ஓபன் பண்றதுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. இங்க இருக்கிற இமேஜ் சீக்வன்ஸ்ல அடுத்து என்ன வரும்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த இமேஜ் என்ன சீக்வன்ஸ்ல இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல 5 சைடு உள்ள பென்டகான் இருக்கு. அதே செகண்ட் இமேஜ்ல அதை விட ஒரு சைடு கம்மியான 4 சைடு உள்ள ஸ்கொயருக்குள்ள 90 டிகிரி ரொட்டேட் ஆகி அந்த பென்டகான் இருக்கு. இந்த லாஜிக் வச்சு பார்க்கும்போது 4 சைடு உள்ள ரோம்பஸ் இருக்கு. அந்த ரோம்பஸ் அடுத்த இமேஜ்ல 90 டிகிரி ரொட்டேட் ஆகி ட்ரையாங்கிள்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். பசில் சால்வ் பண்ணி புக்ல இருக்க மந்திரத்தை ஏஜென்ட்கே படிக்கிறாரு. அப்போ மெஜிஷியன் மிதுனுடைய ஆவி அவர் உடம்புல இருந்து வெளியில வருது. பாஸ், பேய்க்கும் சண்டை. எங்களையே வெளியே போக விட மாட்டேங்கிறேன்னு மிதுன் மிரட்டி கேட்கும் போது, சொல்லிடுறேன். ஒரு நாள் எங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுல இவங்க 3 பேரை என்னை கொண்டுட்டாங்க. அதனால இவனுங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா நீங்களே நினைச்சாலும் உங்களால இங்கிருந்து போக முடியாது, அது உங்களை போகவும் விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியும் அந்த 3 பேரும் மறைஞ்சிடறாங்க. அதுவா? எதுவா இருக்கும்? அப்போ அந்த பேயோட சக்தி தாங்க முடியாம மிதுன் கீழே விழுந்துடுறாரு. ஓ நோ, இப்போ நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். அந்த புக்கில் மிதுனுடைய மேஜிக்கல் பவர் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. ஆனால் அதை அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த இமேஜில் கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுல ஒரு ஸ்டாரும் ஒரு பெரிய சர்க்கிளும் இருக்கு. அதை நம்ம சரிபாதியா பிரிச்சோம்னா ஒரு கார்னர்லயுமே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை சரிபாதியா பிரிச்சு அதை ரிவர்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணும்போது அதோடைய ஆப்போசிட் கார்னர்ல இருக்கிற இமேஜ் வரும். அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பசிலுக்கு இதுதான் ஆன்சரா இருக்கும். இந்த பசிலை சால்வ் பண்ணதும் மிதுனுக்கு பயங்கரமான சக்தி கிடைச்சிருது.
அப்போ நார்மல் ஃபார்முக்கு வந்த மிதுன் ஏஜென்ட் கே கிட்ட சாதாரணமா எல்லாரோட கண்ணுக்குமே பேய் தெரியாது, ஆனா நம்ம கண்ணுக்கு பேய் தெரியுதுன்னா நம்ம எல்லாருமே கோஸ்ட் டைமென்ஷன்ல மாட்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் அந்த 3 பேராலையுமே இந்த வீட்டு விட்டு வெளியில போக முடியல. இப்ப நம்மளும் இந்த கோஸ்ட் டைமென்ஷன்ல இருந்து ரியல் டைமென்ஷன் போறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏஜென்ட் கே இப்போ என்ன செய்யறது, ஆமா ஆரோன் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போதான் ஆரோனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல அந்த வீட்டில் தனியா இருந்தப்ப அந்த டெலிபோர்ட் மிஷின் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாரு. அப்போதான் தர்மாவை மீட் பண்ணாரு. ஆனா தர்மாவை ஒரு பேய் துரத்திட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பேய் ஆரோன் கண்ணுக்கு தெரியல. கடைசியா அவரு அங்க இருக்கவங்கள்ட்ட பேச முயற்சி பண்றாரு. ஆனா அவரு யாரு கண்ணுக்கும் தெரியல. அவரு பேசுறதும் யாருக்கும் கேட்கவும் இல்லை. கடைசியா வந்த 2 பேய்களையுமே அவரால் பார்க்க முடியல. ஸோ ஆரோன் டெலிபோர்ட் மிஷின் யூஸ் பண்ணப்ப அவரு கோஸ்ட் டைமென்ஷன்லேருந்து ரியல் டைமென்ஷன் வந்துட்டாரு. உடனே ஆரோன் டெலிபோர்ட் மிஷின் யூஸ் பண்ணி மறுபடியும் கோஸ்ட் டைமென்ஷன் போறாரு. அப்போ ஏஜென்ட் கே ஆரோன் இவ்வளோ நேரம் எங்க இருந்த அப்படின்னு கேட்கும்போது ஆரோன் எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவங்க எல்லாருமே கோஸ்ட் டைமென்ஷன்ல இருந்து ரியல் டைமென்ஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. அப்போ ஏஜென்ட் கே இந்த கார்ல 5 பேர் தானே போக முடியும், இப்போ என்ன பண்றது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாம் சரிதான், ஆனா ரியல் டைமென்ஷன்ல இருக்கும்போது கோஸ்ட் டைமென்ஷன்ல இருந்து இவங்களை மட்டும் எப்படி என்னால பார்க்க முடிஞ்சுச்சு?